ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வெள்ளை சீடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது இனிப்பு சீடை. நம்ம ஆல்ரெடி உப்பு சீடை போஸ்ட் பண்ணியிருக்கோம். லாங் வீடியோலையும் அப்லோட் பண்ணியிருக்கேன், ஷார்ட்ஸ்லையும் அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் உப்பு சீடைக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. நிறைய கமெண்ட்ஸில் மெஷர்மெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, டிப்ஸை கரெக்டாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். நல்லா ரீச்சும் ஆயிருக்கு. நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கேட்டதுனால நான் லாங் வீடியோலையும் நல்லா தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் இனிப்பு சீடையும் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு இனிப்பு சீடை ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்றதான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எவ்வளோ நேரம் ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உளுந்து அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் கலர் சேஞ்ச் ஆகும். அப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது லைட்டாக வாசனை வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இல்லைனா பிளெண்டரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி உளுந்து மாவு அரைச்சே வச்சுருந்தீங்கன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் டேரெக்டாக அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கடையில் உளுந்து மாவு வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உளுந்து மாவை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ டேபிள் ஸ்பூன்னா அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ அதே பேன்லேயே நான் என்ன எடுத்திருக்கேன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் கையில் கருப்பு எள்ளு இருந்தால் நோ ப்ராப்ளம், அதையே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் வெள்ளை சீடை ஆட் பண்ணுறதுனால அந்த கலர் டிஃப்ரென்ஷியேட் காண்டி நான் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் கருப்பு எள்ளு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எள்ளை நான் ரோஸ்ட் பண்ண போகிறேன். எள்ளை எதுக்கு ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எள்ளை ஆட் பண்ணி தான் மாவு பிசைவோம். பிசைஞ்சிட்டு நம்ம உருட்டிட்டு நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும் போது திடீர்னு வெடிக்கும். எப்போவுமே எள்ளு நம்ம நார்மலாக நம்ம ரோஸ்ட் பண்ணும் போதே சில நேரம் பட்டு பட்டுன்னு வெடிக்கும். அதனால நம்ம முன்னாடியே ரோஸ்ட் பண்ணிட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கிட்டோம்னா அந்த அளவுக்கு சீடையில் வெடிக்காது. நீங்கள் ஃபர்ஸ்ட் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எள்ளை நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது தூசி ஏதாவது இருக்கா, கல் மண் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எவ்வளோ நேரம் ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா அது லைட்டாக எல்லோயிஷ் கலரில் மாறி இருக்கும். இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் தான் எடுக்க போகிறோம். தேங்காய் ஆட் பண்ணும் போது நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா, தேங்காய் ஃப்ரெஷ் தேங்காய் ஆட் பண்ணணுமா இல்லை டெசிகேட்டட் கோகனட் ஆட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காவும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொப்பரை தேங்காய் நீங்கள் ட்ரையாக எடுத்து வச்சிருப்பீங்களா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் தேங்காய் எடுத்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு நார்மலாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எதுவுமே ஆட் பண்ணாமல் லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம தேங்காய் ஆட் பண்ணும் போது சில நேரம் ரொம்ப ஈரப்பதம் இருந்தாலும் நம்ம சீடையில் உருட்டும் போது ஈரப்பதம் அதிகமாகி வெடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் லைட்டாக மட்டும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொப்பரை தேங்காய் வச்சுருந்தீங்கன்னா அதுவும் அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. அப்படி நீங்கள் வேணும்னா லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். அப்படியே உங்களுக்கு தேங்காவே வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேங்காவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணி தனியாக வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்லம் ரெடி பண்ண போகிறோம். வெல்லம் இதுக்கு எவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன். அதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிறேன். நான் ஸ்வீட் ரொம்ப ஸ்வீட்டாக சாப்பிட மாட்டேன். அதனால் 1/2 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் செய்கிறீங்கன்னா 3/4 கப் எடுத்துக்கோங்க. அது நல்ல ஸ்வீட்னஸ் கொடுக்கும். ஸோ நான் இங்கே 1/2 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம லைட்டாக ஹீட் பண்ணால் போதும். வெல்லம் கரைஞ்சா மட்டும் போதும். நீங்கள் பாகுபதெல்லாம் ரெடி பண்ணவே தேவையில்லை. நார்மலாக வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது நல்லா வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வெள்ளை சீடையில் நீங்கள் ஏதாவது ஸ்வீட்டுக்கு வேறு ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சீனியும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது சுகராக ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வெல்லம் போட்டே செய்யுங்க, அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெல்லத்தை தனியாக எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போ வந்து நம்ம மாவு எடுத்துக்கலாம், அரிசி மாவு. நான் எப்போவுமே ஒரு வீடியோ செய்கிறேன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரே கப் தான் யூஸ் பண்ணுவேன். அப்படின்னா தான் எனக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். நான் வந்து வெல்லம் எந்த கப்பில் எடுத்துருக்கணும் அதே கப்பில் தான் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். நார்மலாக நம்ம கொழக்கட்டை இடியாப்பம்லாம் செய்வோம்ல அந்த பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வெள்ளை சீடை செய்கிறீங்களா நான் போட்டிருக்க அமௌண்ட்டை அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க, இல்லைனா ட்ரிபிள் ஆக்கிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பேனில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே நம்ம எந்த பலகாரம் செய்கிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து அரிசி மாவை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன் ரோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து ரொம்ப நாள் வச்சுருப்பீங்க. அதில் வந்து சில நேரம் ஈரப்பதம் இருக்கலாம், இல்லைனா தூசி இருக்கலாம், இல்லைனா வண்டு இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் நம்ம ரோஸ்ட் பண்ணும் போது என்ன ஆகும்னா நல்லா வந்து அந்த மாய்ஸ்சர்லாம் போயிடும். நம்ம வந்து பலகாரம் செய்யும் போது அந்த அளவுக்கு வந்து வெடிக்காது, நமுத்து போகாமல் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணுறோம். ஸோ வந்து இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்லா வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப கருகிற அளவுக்கு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வறுத்து விட்டுட்டிங்கன்னா நல்லா வந்து நீட்டாக ரெடி ஆயிரும். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண மாவை வந்து சலிச்சுக்கலாம். எப்போவுமே நீங்கள் சீடை செய்யும் போது மாவை வந்து ஃபஸ்ட்டு வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க, அதுக்கப்புறம் வந்து சலிச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்திருக்க மாவு வந்து எந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆயிருக்கு அப்படின்றதுக்கு வந்து செக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு தட்டில் வந்து இந்த கோடு கிழிச்சு பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா வந்து கோல மாவு மாதிரி வந்து கோடு நல்லா நீட்டாக வரும். அப்படி வந்து நீங்கள் ரோஸ்ட் பண்ண வந்து நல்லா வரல அப்படின்னா திரண்டு வரும். அந்த மாதிரி வந்து பதத்தில் இருந்தால் நீங்கள் பண்ணக்கூடாது, இன்னும் கொஞ்சம் வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம சலாட் எடுத்தாச்சு. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சலிச்சுக்கலாம் மாவை. நல்லா மிஷினில் கொடுத்த மாவுனா வந்து மோஸ்ட்லி வந்து எந்த கப்பி எதுவுமே இருக்காது. அதனால் வந்து நார்மலாக லைட்டாக வந்து நம்ம சலிச்சு பார்த்தாலே தெரியும். அங்கங்கே ஏதாவது வந்து மாவு வந்து ஒட்டி இருந்துச்சுன்னா மட்டும் அது வந்து அப்படியே மேலே நிற்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் லைட்டாக வந்து ஏதோ ஒரு கப்பி மாதிரி இருக்குது. அதை மட்டும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து அதே பேன்லேயே நான் வந்து என்ன ரோஸ்ட் பண்ண போகிறேன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க உளுந்து மாவு வந்து ரோஸ்ட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஆல்ரெடி கடையில் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக ஃபஸ்ட்டே வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்து நான் நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி உளுந்து வந்து ரோஸ்ட் பண்ணது தானே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவதாக வந்து ரோஸ்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் வந்து எல்லாத்தையுமே வந்து ரோஸ்ட் பண்ணி தான் போடுவேன். இப்போ வந்து ரோஸ்ட் பண்ண உளுந்து மாவையும் ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து சளிச்சு எடுத்துக்கலாம். ஏன் இதை வந்து நம்ம கண்டிப்பாக சளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நார்மலாக வந்து மிக்சர் ஜாரில் தான் அரைச்சிருக்கேன். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து குருணையாக இருக்க தான் செய்யும். மோஸ்ட்லி வந்து நீங்கள் வந்து மிஷினில் அரைச்சிங்கன்னா நல்லா வந்து ஃபைன் பவுடராக இருக்கும். நான் வந்து மிக்சியில் அரைச்சதுனால லைட்டாக குருணையாக இருக்கும். அதனால் வந்து நான் அதை கம்ப்ளீட்டாக வந்து சளிச்சிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு மேலே பார்த்தாலே தெரியும் நல்லா குருணையாக மேலே இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து எனக்கு இருக்குது. அதை அப்படியே வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா இந்த குருணையை நீங்கள் ஆட் பண்ணி பிசைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து சீடை வெடிக்கும். அதனால் வந்து இதை ரிமூவ் பண்ணிடுங்க. எந்த இதுவுமே வந்து நரன்னு இருக்கவே கூடாது மாவில். அதனால் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு அரிசி மாவும் உளுந்து மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க எள்ளையும் தேங்காவையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து பட்டர் நான் வந்து 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நெய் ஆட் பண்ணலாமான்னு கேட்டிங்க. நெய் வந்து ஆட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் பட்டர் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ வந்து பட்டர் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏலக்காய் தூள் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள், நல்லா வாசமாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து இந்த பவுடரோடு சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கட்டி அங்கங்கே இல்லாமல் இருக்கும். ஏன்னா நம்ம பட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து பட்டரில் வந்து அங்கங்கே நிற்க வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தையுமே வந்து கையால் நல்லா வந்து உடச்சி விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கையில் வந்து ரப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் வந்து அந்த பட்டர் வந்து எல்லா இடத்துலையும் போகும். இப்போது வந்து மிக்ஸ் பண்ண பின்னாடி கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஷேப் வந்து அப்படியே வந்து கொலக்கட்டை மாதிரி நிற்கும். இதுதான் வந்து கரெக்டான பதம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெல்லத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம் வடிகட்டி வச்சு. நீங்கள் எப்போவுமே வந்து வெல்லம் ஆட் பண்ணும் போது வெல்லம் பவுடரும் ஆட் பண்ணலாம், நீங்கள் வந்து காய்ச்சிட்டும் ஆட் பண்ணலாம். ஆனால் வந்து எப்போவுமே வந்து வெல்லத்தை இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வடிச்சிட்டு ஆட் பண்ணிங்கன்னா எந்த தூசியும் இல்லாமல் நீட்டாக இருக்கும். எப்போவுமே வந்து வெல்லத்தில் கண்டிப்பாக வந்து தூசி இருக்கும். அப்படி வந்து நீங்கள் நீட்டாக வச்சுருந்தீங்கன்னா அப்படியே கூட டேரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் வந்து வெள்ளை சீடையில் வந்து செய்யும் போது நம்ம வந்து காய்ச்சிட்டு தான் ஆட் பண்ணணும்.
ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல, அந்த வெல்லத்தையே தான் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து அந்த வெல்லம் தண்ணி தான் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ண போகிறோம். ஸோ வந்து வெல்லத்தை காய்ச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெல்ல தண்ணியை வந்து ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மாவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒன்றா சேர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு சாஃப்டான சப்பாத்தி மாவு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. ஏன்னா ரொம்பவும் கெட்டியாக இருந்தால் சீடை வந்து ரொம்ப வந்து ட்ரையாக விரிசலாக இருக்கும். ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா அதே இது வந்து நீங்கள் நார்மலாக வந்து ரொம்ப தண்ணி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப பிசுன்னு இருக்கும், சீடை வந்து வெடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து மாவு பதம் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும். நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும், அதே டைம் கையில் ஒட்டாமையே இருக்கணும். அந்த பதம் தான் வந்து கரெக்டான சீடை பதம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாத அளவுக்கு கொஞ்சம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இதான் வந்து கரெக்டான பதம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண மாவை வந்து நல்லா மூடி வச்சிடலாம். ட்ரை ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக நான் மூடி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம். வெள்ளை சீடைக்கு வந்து நீங்கள் எந்த சைஸ் உருட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு சீடையை விட கொஞ்சம் பெருசாக தான் உருட்டணும். அதே அளவுக்கு உருட்டக்கூடாது. கொஞ்சம் வந்து பெருசாக உருட்டினீங்கன்னா தான் இதுக்கு நல்லாயிருக்கும். அப்படி வந்து உங்களுக்கு உப்பு சீடை அளவுக்கு தான் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக உப்பு சீடை அளவுக்கே உருட்டிக்கோங்க. இல்லை இதை விட பெருசாக உருட்டணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பெருசாகவும் உருட்டிக்கலாம். எப்போவுமே சீடை உருட்டும் போது விரல்களால் தான் நீங்கள் உருட்டணும். கையை வச்சு நல்லா அமுக்கி பிசைஞ்செல்லாம் உருட்டக்கூடாது. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்து உருட்டுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து சீடை வெடிக்கும். ஸோ வந்து தயவு செஞ்சு விரல்களால் ஃபஸ்ட்டு வந்து உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு உருட்ட வரலைன்னா உள்ளங்கையில் லைட்டாக வச்சு நல்லா ப்ரெஷர் இல்லாமல் உருட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. எடுத்த உடனே வந்து மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி உருட்டினீங்கன்னா ரொம்ப கம்ப்ரெஸ் ஆகி நம்ம எண்ணெயில் போடும்போது என்ன ஆகும்னா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்கு எங்கேயுமே வந்து பிளேஸ் இருக்காது. ஸோ வந்து அந்த ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகி என்ன ஆகும்னா டப்புன்னு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நீங்கள் சீடை போடும் போது என்ன ஆகும்னா வெடிக்கும் போது எண்ணெயோடு சேர்ந்து வெடிக்கும். ஸோ வந்து பக்கத்தில் நீங்கள் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு மேலே பட வாய்ப்பு நிறையா இருக்குது. கிச்சனே வந்து வால்ஸ் எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ வந்து பார்த்து பொறுமையாக செய்யுங்க. நீங்கள் உருட்டுற பக்குவத்தில் தான் வந்து சீடை இருக்குது. நீங்கள் முன்னாடி வந்து மாவை ரோஸ்ட் பண்ணாதீங்க, அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணுறீங்க, அதெல்லாம் விட நீங்கள் வந்து உருட்டுற விதத்தில் தான் வந்து உங்களுக்கு சீடை வெடிக்கிறதும் வெடிக்காததும் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் உருட்டும் போது எப்படி உருட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரல்களால் ஃபஸ்ட்டு உருட்டணும். அதுக்கப்புறம் நீங்கள் விரல்களால் உருட்டும் போது கண்டிப்பாக வந்து விரிசல் இருக்கும். அந்த விரிசல் இருந்தால் தான் சீடை வந்து வெடிக்காமல் இருக்கும். நீங்கள் விரிசல் இல்லாமல் உருட்டுறேன்னு சொல்லிட்டு உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி உருட்டுறீங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் போட்டு எடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து எண்ணெய் ஃபுல்லாகவே வந்து அந்த சட்டிலேருந்து அப்படியே வந்து ஸ்பில் ஆகிடும். ஸோ வந்து நீங்கள் விரிசலோடையே உருட்டுங்க. சில பேர் வந்து கேட்பாங்க, நான் விரிசலோடு தான் உருட்டினேன் ஆனாலும் வந்து வெடிக்குது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து இன்னொரு டிப்பு நான் என்னன்னு சொல்வேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உருட்டி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து தட்டுலேருந்து நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா ஈரப்பதம் அதிகமாக இருந்தாலும் வந்து சீடை வெடிக்கும். இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா ஒரு உருண்டையாக எடுத்து டூத் பிக் வச்சு நல்லா வந்து சைடில் நடுவில் எல்லாத்தையும் வந்து நல்லா குத்தி விட்டுக்கோங்க. ஒரு சீடையில் எத்தனை வந்து இந்த மாதிரி வந்து குத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 தடவை இந்த மாதிரி வந்து சுற்றி வந்து குத்தி விட்டுக்கோங்க. அப்படி வந்து உள்ளுக்கு இருந்து வெளியில் வர அளவுக்கு நீங்கள் வந்து குத்தணும்னு நினச்சிங்கனாலும் ஃபுல்லாக வந்து நடுவில் குத்திக்கலாம். இந்த மாதிரி குத்துறதுனால என்ன ஆகும்னா நம்ம வந்து ஆயிலில் போடும் போது அந்த ஏர் பபிள்ஸ்லாம் வந்து நல்லா வந்து ரிலீஸ் ஆகும். அந்த அளவுக்கு வந்து நல்லா ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் வந்து சீடை நல்லா வேகும். எந்த ப்ரெஷரும் இல்லாமல் நல்லா வந்து வெடிக்காமல் நீட்டாக வந்து வெந்து வரும். இந்த டிப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து 100% சொல்கிறேன், வெடிக்கவே வெடிக்காது. நீங்கள் உருட்டுறதும் இந்த மாதிரி அழகாக உருட்டி நல்லா மாவு ரோஸ்ட் பண்ணி நான் சொன்ன மாதிரி தண்ணிலாம் ஊற்றி நான் சொல்கிற மாதிரி வெல்லம்லாம் ஆட் பண்ணி கரெக்டான ரேஷியோவில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக 100% வெடிக்கவே வெடிக்காது. நான் இதை நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து சீடையெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சீடை வந்து உருட்டி முடித்த பின்னாடி நீங்கள் வந்து அப்படியே வந்து டைரெக்டாக வந்து ஆயிலில் வந்து போட்டு ஃப்ரை பண்ணக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வந்து அதை ட்ரை ஆக்க விடுங்க. ஏன்னா ஈரப்பதம் அதிகமாக இருந்தாலும் வந்து சீடை வெடிக்கும். அதனால் இந்த மாதிரி அடிக்கடி குலுக்கி விட்டுட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு போட்டு எடுத்திங்கன்னா சீடை வெடிக்கவே வெடிக்காது. இப்போ வந்து ஒரு பேனில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணி வச்சுட்டேன். ஆயில் நல்லா ஹீட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேருந்து நான் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டேன். எப்போவுமே நீங்கள் சீடை போடும் போது
ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் தான் இருக்கணும். ஏன்னா வந்து நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சுருந்தீங்கன்னா சில நேரம் வந்து போட்ட உடனே வந்து தெறிக்கிறதுக்கு வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து எப்போவுமே வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நிறையலாம் வந்து சீடையை போட்டு நீங்கள் பொரிச்சு எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து ஒன்று மட்டும் போட்டு அது வெடிக்குதா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பேட்சாக போட்டு நம்ம பொரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த மாதிரி போட்டு பார்த்துட்டேன், வெடிக்கவே இல்லை. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 8 இல்லைனா 10 அந்த மாதிரி வந்து போட்டு பாருங்கள். ஒரு பேட்சாக போட்டு எடுத்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து வெடிக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டேன், ஒரு 7 இது போட்டேன். அது வந்து நல்லா வெடிக்காமல் அழகாக நீட்டாகவே வந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன கலரில் நம்ம எடுக்கணும்னா டார்க் ப்ரௌனுக்கு ஒரு முன்னாடி ஸ்டேஜ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர கலர் தெரியும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டார்க் ஆகிற கலரும் தெரியும். அந்த டார்க் ஆகிற கலருக்கு முன்னாடி இருக்க ஸ்டேஜில் வந்து நம்ம எடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது நிறையா வந்து பபிள்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து பபிள்ஸ் வந்து ரொம்ப நல்லா கம்மியாகி அந்த சீடை வந்து நல்லா கிளியராக தெரிய ஆரம்பிக்கும் நம்மளுக்கு. அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி கலரும் வந்து பார்த்திங்கன்னா டார்க் ப்ரௌனுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இருக்கும். அப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப டார்க் ப்ரௌன் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆயிலில் இருக்கும் போது பார்த்திங்கன்னா அது வந்து டார்க் ப்ரௌன் மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் கரண்டியில் எடுத்துட்டு அதை வந்து ப்ளேஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க் ஆகி கருகுன மாதிரி இருக்கும். ஸோ வந்து அந்த டார்க் ப்ரௌனுக்கும் முன்னாடி இருக்க ஸ்டேஜில் வந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஆற நல்லா வந்து டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும். அதான் வந்து கரெக்டான பக்குவம். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதே மாதிரியே பேட்சாக போட்டு எல்லா சீடையுமே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா வெடிக்காமல் அழகாக நீட்டாக சூப்பராக வரும். நீங்கள் நான் சொன்ன மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா 100% வெடிக்கவே வெடிக்காது. நான் வந்து இதை நிறையா டைம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த டிப்பை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாமே வந்து நல்லா பொரிச்சு எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நான் வந்து இதை க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். சீடை வந்து விரிசலோடு தான் இருக்குது. சீடை நீங்கள் செய்யும் போது எப்போவுமே வந்து விரிசல் இருக்கும். அந்த விரிசல் இருந்தால் தான் வந்து சீடை வெடிக்காமல் நீட்டாக வரும். நீங்கள் விரிசலோடையே செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். அதுவும் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பட்டர் ஆட் பண்ணியிருக்கீங்க, உளுந்து மாவு ஆட் பண்ணியிருக்கீங்க. நான் சொன்ன மாதிரி வந்து அந்த மாவு அமௌண்ட்டும் சரி கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா இதே மாதிரியே கிடைக்கும் உங்களுக்கும். நல்ல டேஸ்ட்டுக்கு வந்து குறையே சொல்ல முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் கூட இந்த மாதிரி வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. நான் நிறைய டைம் வந்து கடையில் வாங்கி சாப்பிட்ருக்கேன். ரொம்ப கல் மாதிரி இருக்கும், டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லா க்ரன்ச்சியாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வர கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த இனிப்பு சீடையை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.